சோலோ லெவலிங்ல ஒரு கண்ட்ரிலையும் பவர்ஃபுல்லான எஸ்ராங் ஹண்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட பவர்ஃபுல்லான நேஷனல் லெவல் ஹண்டர்ஸும் இருக்காங்க. எஸ்ராங் ஹண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே ஒரே லெவல் பவர்ல இருக்கவங்க கிடையாது. எஸ்ராங்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் இருக்காங்க. அதுலயே லோ லெவல் பவர்ல இருக்க ஹண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் தான் நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ். இந்த வீடியோல சோலோ லெவலிங்ல இருக்க டாப் 10 பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ். யூஎஸ்ல ஒரு டஞ்சன் ஓப்பன் ஆகுது. அது எஸ்ராங் டஞ்சன். அதுல இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிராகன் வெளில வருது, காமிஸ். அந்த காமிஸை ஸ்டாப் பண்றதுக்காக வேர்ல்ட்ல இருந்து நிறைய ஹண்டர்ஸ் போயிருக்காங்க. பட் அவங்க யாராலையுமே அதை ஸ்டாப் பண்ண முடியல. காமிஸ் 100 எஸ்ராங் ஹண்டர்ஸ்க்கு மேல வந்து கில் பண்ணிடுச்சு. காமிஸை ஸ்டாப் பண்றதுக்காக வேற வேற நேஷன்ல இருக்க ஒரு 5 பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் வந்து டீம் ஆகுறாங்க. தாமஸ் ஆண்ட்ரே, லியூ ஜிகாங், சித்தார்த் பச்சன், கிறிஸ்டோபர் ரீட் அண்ட் மார்டின்ஸ். இந்த 5 ஹண்டரும் டீம் ஆகி காமிஸுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றாங்க. பேட்டில் பண்ணி காமிஸையும் டிஃபீட் பண்றாங்க. இதனாலதான் அவங்க 5 பேருக்கும் நேஷனல் லெவல் ஹண்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு டைட்டில் கிடைக்குது. ஒரு ஹண்டர் நேஷனல் லெவல் ஹண்டர் லெவலுக்கு வரணும்னா அவங்களோட பவர் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, சிங்கிளா அவங்க ஒரு எஸ்ராங் டஞ்சனை வந்து கிளியர் பண்ணணும். 10th யூரி ஓவர்லோஃப், ரஷ்யால இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எஸ்ராங் ஹண்டர். இவரை பத்தி ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கும். சிங்கிளாவே எஸ்ராங் டஞ்சனை கிளியர் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஜேஜு ஐலாண்ட் ரைட் நடந்தது இல்லையா, அந்த ரைட்ல ஜப்பானை சேர்ந்த நிறைய பவர்ஃபுல்லான எஸ்ராங் ஹண்டர்ஸ் வந்து டெத் ஆயிருப்பாங்க. அதுலயும் ஜப்பான்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டரா இருந்த கோட்டோரியூஜியும் டெத் ஆயிருந்திருப்பாரு. அந்த டைம்ல ஜப்பான்ல வந்து ஒரு டஞ்சன் ஓபன் ஆகுது. அது எஸ்ராங் டஞ்சன். அதை கிளியர் பண்றதுக்கு பவர்ஃபுல்லான ஹண்டர் ஷார்டேஜ் வந்து அங்க ஜப்பான்ல இருக்கனால யூரி ஓவர்லோஃபை வந்து அப்ரோச் பண்றாங்க. யூரி வந்து எப்படிப்பட்ட ஒரு டைப்னா, ரொம்ப ஈகோவான ஒரு டைப். யார் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. கோட்டோரியூஜியோட கில்டை சேர்ந்த 2 பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸால ஓவர்லோஃப்க்கு அகைன்ஸ்டா நின்றுக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு இவரோட பவர்ங்கிறது அதிகமா இருந்திருக்கும். அவர் இந்த எஸ்ராங் டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு ரொம்ப அதிகமா வந்து காசு கேட்கிறாரு. ஒரு நாளைக்கு 10 மில்லியன் USD வந்து கேட்கிறாரு. இது தாமஸ் ஆண்ட்ரே வாங்குற காசை விட கம்மி தான் சொல்லிட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யூரி ஓவர்லோஃப் வந்து மேஜ் டைப் ஹண்டர். இந்த மேஜ்லயே வந்து நிறைய டைப் இருக்கு. இவர் எப்படி யூஸ் பண்ணுவார்னா, அவரோட ஸ்பெல்ல வந்து ஒரு பேரியரா கிரியேட் பண்ணுவாரு. ஜப்பான்ல ஓபன் ஆயிருந்தா எஸ்ராங் டஞ்சனை கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு வராரு. சோ அங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேரியரையும் அவர் கிரியேட் பண்றாரு. சோ அது வந்து பவர்ஃபுல் தான். ஆனா உள்ளேந்து ஒரு ஜெயிண்ட் வருது. அது ஈஸியாவே அந்த பேரியரை வந்து பிரேக் பண்ணுது. சோ அதை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம யூரி ஓவர்லோஃபையும் அது கில் பண்ணிடுது. இவரோட டைப்புங்கிறது சப்போர்ட் மேஜிக். ஸோ நிறைய எஸ்ராங் ஹண்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இவர் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஹண்டர் தான். பட் இவர் தாண்டியும் நிறைய பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. 9th லெனார்ட் நெர்மன், ஜெர்மன் ஹண்டர். வேர்ல்டு லெவலில் 12th ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர்னு சொல்லிட்டு இவர்கிட்ட டைட்டில் இருக்கு. இவர் வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஹண்டர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜின்னுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி அவனை வின் பண்ண நினைப்பாங்க. பட் லெனார்ட் வந்து அப்படி பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவாரு. அதுதான் ஜின்னுக்கிட்ட ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டெக்னிக். இவரோட பவர் வந்து நிறைய காட்டியிருக்க மாட்டாங்க. கிளிம்ஸ் மாதிரி மட்டும் ஒன்று காட்டியிருப்பாங்க. இவர் வந்து மோனார் அகைன்ஸ்டா வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கு வந்து ஒரு ஹேண்ட் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. மோனார்க்கு அகைன்ஸ்டா நிக்கிறதே கஷ்டம் தான். அதுலயே வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து ஒரு யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இவர் எஸ்ராங் ஹண்டர் தான். எஸ்ராங் ஹண்டர்ஸை நிறைய பேரை கம்பேர் பண்றப்போ லெனார்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எஸ்ராங் ஹண்டர். 8th ஜோனஸ். ஜோனஸ் வந்து பிரேசில்ல இருக்க பவர்ஃபுல்லான ஒரு எஸ்ராங் ஹண்டர். ஜோனஸ் தான் ரொம்ப யங்கான ஒரு ஹண்டர். வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் இறந்துட்டாரு. 6th நேஷனல் லெவல் ஹண்டர் தான் ஜோனஸ். ஜோனஸ் வந்து கில் பண்ணது மோனார்க். ஜோனஸ் வந்து ரூலரோட வெசல். அதனால இவரோட ஸ்பீடுங்கிறது அதிகமா இருக்கும், ஸ்ட்ரென்த்ங்கிறது அதிகமா இருக்கும், ரூலர் அத்தாரிட்டியும் இருக்கும். இவரால பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ண முடியும். ஸோ ரூலருக்கு அகைன்ஸ்டா பேட்டில் ஸ்டார்ட் பண்றதுக்காக மோனார்க் வந்து ஒரு வெசலா கில் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி கில் பண்ணப்பட்ட பர்சன் தான் ஜோனஸ். 7th கோ ஹன் கி, கொரியன் ஹண்டர் அசோசியேஷனோட லீடர். இவர் பிரேம்ல இருந்தப்போ இவர் தான் கொரியன்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டர். ஸோ இவரோட பவர்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இவர் வந்து ஒரு பாயிண்ட்ல ரைட் போறதை வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாரு. ஏன்னா இவருக்கு ஏஜ் ஆனனால இவரோட பாடி இருக்கு இல்லையா, அந்த பாடி இவரோட பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவல்ல இருந்திருக்கும். ஸோ பாடி வீக்கா இருக்கனால அவர் வந்து ரைட் போறதை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கு ஒரு வேற வே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க, ஏஜை ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. பட் அது வந்து ஒர்க் ஆயிருந்திருக்காது. அதனால ரைட் போறதை ஸ்டாப் பண்ணிட்டு அண்டர் அசோசியேஷனோட லீடர் ஆயிருந்திருப்பாரு. இவர் ஏஜ் ஆன டைம்லயுமே இவரோட ஆரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கொரியால இருந்த ஸ்ட்ராங்கான ஹண்டர் கூட அந்த ஆரோவை பார்த்து பயந்து இருந்திருப்பாங்க. இவர் வந்து ஒரு மோனார்க்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருப்பாரு, ஃப்ராஸ்ட் மோனார்க்கு. ஸோ அந்த பேட்டில் அப்போ ஒரு பெரிய ஐஸை வந்து ஹெட் யூஸ் பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணியிருந்திருப்பாரு. இவருக்கு ஏஜ் ஆனனால இவரோட ஃபுல் பவர் வந்து அந்த மோனார்க்கு அகைன்ஸ்டா வந்து அவரால் யூஸ் பண்ணிருக்க முடியாது. கோஹன் கி ரூலரோட வெசல் வேற. இவரோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும், ஸ்பீடாவும் இருப்பாரு. இவர்கிட்டயும் ரூலர் அத்தாரிட்டி இருக்கு. கோஹன் கி ரூலரோட வெசலாவும் இருக்கனால அவரால் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ண முடியும். 6th சித்தார்த் பச்சன், ரொம்ப பவர்ஃபுல்லான இந்தியன் எஸ்ராங் ஹண்டர். இவர் தான் 4th நேஷனல் லெவல் ஹண்டர். காமிஸ்க்கு அகைன்ஸ்டா பேட்டில்
பேட்டில் பண்றப்போ 5 ஹண்டர் டீமா இருப்பாங்க இல்லையா? அதுல ஒரு ஹண்டரா இருந்தவர் தான் சித்தார்த் பச்சன். ஹண்டர் அசோசியேஷன் மீட்டிங் நடந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடியே வந்து இவரு டெத் ஆயிருந்திருப்பாரு. சித்தார்த் பச்சன் வந்து ரூலரோட வெசல். ரூலரோட வெசலா இருந்தனால மோனார்க் வந்து இவருக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி இவரை வந்து கில் பண்ணியிருந்திருப்பாங்க. சித்தார்த் பச்சனோட பவரை வந்து எங்கேயுமே அவங்க காட்டல. பட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹண்டர் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இவர் ரூலரோட வெசலா இருக்கனால இவரால பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆல்சோ ரூலர் அத்தாரிட்டி யூஸ் பண்ண முடியும். 5th கிறிஸ்டோபர் ரீடு. 3rd நேஷனல் லெவல் ஹண்டர். கிறிஸ்டோபர் ரீடுக்கு வந்து யுஎஸ் பொலிட்டிக்கல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ரீடு கிட்ட வந்து வார்ன் பண்ணியிருந்திருப்பாங்க. நிறைய பவர்ஃபுல் ஹண்டர்லாம் டெத் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி வார்ன் பண்ணியிருப்பாங்க. பட் கிறிஸ்டோபர் ரீடு வந்து அதை பெருசா எடுத்துருக்க மாட்டான். இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர் இல்லையா? ஸோ அதனால டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருப்பான். பட் கிறிஸ்டோபர் ரீடுக்கு அகைன்ஸ்டா நிறைய மோனார்க் வந்து பேட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவனோட பவரையுமே பெருசா காட்டியிருக்க மாட்டாங்க. ரீடு வந்து ரூலரோட வெசலா இருக்கனால அவனோட ஸ்பீடு அதிகமா இருக்கும். அவனோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். ரீடுக்கும் ரூலர் அத்தாரிட்டி இருக்கு. ரீடாலையும் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மோனார்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்றப்போ பாடி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருந்திருப்பான். மோனார்க்கு அகைன்ஸ்டா தான் ரீடால நின்றுக்க முடியாது. ரூலரோட வெசலா இருந்தாலும் ரூலர் லெவலுக்கு பவர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. ரீடு வந்து நிறைய ஹண்டர்ஸை கம்பேர் பண்றப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹண்டர். 4th லியோ ஜிகாங். 2nd நேஷனல் லெவல் ஹண்டர். ஜிகாங் வந்து சைனாவோட ஒரு ஹீரோ. ஏசியால ஜின்வு ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டரா இருந்தது வந்து ஜிகாங் தான். லியூ வந்து 7 ஸ்டார் ஹண்டர். இது வந்து கொரியன் ரேங்க்ல வந்து கம்பேர் பண்ணோம்னா எஸ் ரேங்க் இருக்காங்க இல்லையா? அதுல ட்ரிபிள் எஸ் ரேங்க் வந்தா தான் லியோட கம்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர் தான் ஜிகாங். ஜிகாங்குமே ரூலரோட வெசலா இருப்பான். ஸோ அதனால இவனோட ஸ்பீட் அதிகமா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரென்த்தாவும் இருப்பான். ஜேஜு ஐலாண்ட் ரைடுக்கு ஜிகாங்கும் போயிருப்பாரு. அங்க நிறைய ஆண்ட் மான்ஸ்டர்ஸ் இருந்தது இல்லையா? அந்த மான்ஸ்டர்ஸை வித்தவுட் எஃபோர்ட்லேயே நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து இவர் கில் பண்ணியிருந்திருப்பாரு. ஜிகாங் ரூலரோட வெசலா இருக்கனால அவரால் ரூலர் அத்தாரிட்டி யூஸ் பண்ண முடியும். பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இவர் மோனார்க் அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருப்பாரு. 3rd தாமஸ் ஆண்ட்ரே. தாமஸ் ஆண்ட்ரேயோட லுக்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு யோயோ லுக்கில் வந்து இருப்பாரு. தாமஸ் ஆண்ட்ரேயோட பவருங்கிறது ரொம்ப அதிகம். அவருக்கு வந்து எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறது அவரை பார்த்த ஃபியர்ல இருக்கும். தாமஸ் வந்து யாராவது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான். தாமஸ் ஜின்வுக்கு அகைன்ஸ்டா பேட்டிலும் பண்ணியிருந்திருப்பான். அந்த பேட்டில்ல ஜின்வு வின் பண்ணியிருந்தாலும் ஜின்வு மேல வந்து தாமஸுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருக்கும். ஜின்வுக்கு தாமஸ் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. காமிஸோட ஃபேங்லேருந்து கிராஃப்ட் பண்ண ஒரு டேகரை வந்து கிஃப்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதுதான் ஜின்வுட்ட இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன். தாமஸ் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் நேஷனல் ஹண்டர். ஸ்கேவெஞ்சர் கில்டோட லீடர் வந்து தாமஸ் தான். தாமஸ் வந்து 2 மோனார்க்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பாரு. ஃப்ராஸ்ட் மோனார்க் அண்ட் பீஸ்ட் மோனார்க். தாமஸுக்கு வந்து ஒரு நிக்நேம் இருக்கு, குலியே. தாமஸ் வந்து ரூலரோட வெசலா இருக்கனால அவராலையும் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். 2nd ஜங் இல் வான். ஜின்னுவோட அப்பா. இவர் வந்து ஒரு எஸ் ரேங்க் டஞ்சன்ல வந்து ட்ராப் ஆயிருப்பாரு. ரொம்ப வருஷமா அதுலயே தான் இருந்திருப்பாரு. ஸோ அதுலேருந்து வெளில வரப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹண்டரா வந்திருப்பாரு. டஞ்சனுக்குள்ள இருக்கப்ப தான் இவர் வந்து ரூலரோட வெசலமா இருந்திருப்பாரு. இவர் வெளில வரப்போ இவர் எல்லாருமே வந்து மான்சன் சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. டாங்ஸு. அவங்க 2 பேருக்கு ஒரு பேட்டில் நடந்திருக்கும். அந்த பேட்டில்ல ரொம்ப கம்மியான எஃபோர்ட்லயே டாங்ஸுவை வந்து இவர் டிஃபீட் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ இவர் வந்து மோனார்க்கு அகைன்ஸ்டாவும் பேட்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃப்ராஸ்ட் மோனார்க், பீஸ்ட் மோனார்க். ஸோ அவங்க 2 பேருக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பாரு. இவரால் கொஞ்ச நேரம் வந்து அந்த பேட்டில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஜின்னு ஷேடோ மோனார்க். ஜின்னுக்கு அகைன்ஸ்டா மோனார்க்கால கூட நிற்க முடியாது. ஹண்டர்ஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஜின்னு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹண்டர். ஸோ ஹண்டர்ஸ்லாம் அவனுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ண வந்தாங்கன்னா வித்தவுட் எஃபோர்ட்லேயே வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டு போயிடுவான். என்னதான் ஜின்னு மோனார்க்கோட வெசலா இருந்தாலும் ரூலரோட வெசலா இருக்க நிறைய ஹண்டர்ஸும் இருப்பாங்க. பட் அவங்களோட பவர் அப்படிங்கிறது ஜின்னுவோட கம்பேர் பண்ணவே முடியாது. இவனோட பவர்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கிறிஸ்டோபர் ரீடு, தாமஸ் ஆண்ட்ரே இவங்களுமே ரூலரோட வெசல் தான். பட் ரூலரோட வெசலா இருந்தாலும் அவங்களால வந்து ரூலர் லெவலுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்க முடியாது இல்லையா? ஜின்வு ஷேடோ மோனார்க்கோட வெசலா இருந்தாலும் அவனோட பவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆஸ்பானோட பிளாக் ஆர்ட்டே ஜின்வுட்ட வந்து ரிசீவ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மோனார்க்காக இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஜின்வுட்ட வந்து ஒரு ஆர்மியே இருக்கு. ஸோ இவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப அதிகம். ஸோ நிறைய பேட்டில் வந்து டேகர் யூஸ் பண்ணாம ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி கூட நிறைய பேட்டில் வந்து டிஃபீட் பண்ணியிருப்பான். ஜின் வந்து ரொம்ப ஸ்பீடு. அவன்கிட்ட இருக்க ஷேடோ ஆர்மியோட கவுண்ட் மட்டுமே 10 மில்லியன். ஸோ ஜின்வுக்கு அகைன்ஸ்டால எந்த ஒரு ஹண்டருமே நிற்க முடியாது. நமக்கு அதை கம்பேர் கூட பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது யாருமே மாற்ற மாட்டாங்க. ஸோ அதுக்கு கீழே இருந்த ரேங்க் இருக்கு இல்லையா? இதில் உங்களோட ரேங்க் என்ன? நீங்கள் யாரை பவர்ஃபுல் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க.